பிதாவே. ஆமென், ஆமென். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ரெண்டு வகையாய் வாழலாம். யூ கேன் லிவ் அ கிறிஸ்டியன் லைஃப் இன் டூ வேஸ். ஒன்று, தேவ சித்தம் செய்து வாழலாம், இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை எதிர்த்து வாழலாம். தேவ சித்தம் செய்து வாழலாம், இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை செய்யாமல் வாழலாம் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தேவ சித்தம் செய்யலாம் அல்லது தேவ சித்தத்தை எதிர்க்கலாம். இது ரெண்டு தான். இதுக்கு இடையில ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இல்லை. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு நாள் பசியா இருக்காரு. அப்ப சொல்றாரு சீஷர்களை பார்த்து, எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு இருக்கிறது. அது என்ன? என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் என்று சொன்னார். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய பிளான்ஸை இந்த பூமியில எக்ஸிக்யூட் பண்றது, செயல்படுத்துவது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாப்பாடு. தேவன் விரும்புகிறதை எல்லாம் இந்த பூமியிலே செய்வது என்னுடைய பிரதான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பல விஷயங்களை சொன்னார். அது அவ்வளவு சாதாரணமாய் நடக்காது. என் நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள், உங்களை தூஷிப்பார்கள், பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்லுவார்கள். நானே என்ன பச்சை மரமே இவ்வளவு பாடுபட்டா, எனக்கே தேவனோடு கனெக்ட் ஆகி தேவனாயிருக்கிற எனக்கே இவ்வளவு துன்பம் என்றால், உங்களுக்கு தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு மனம் வந்தா எவ்வளவு துன்பம் இருக்கும். மாத்திரமல்ல, இயேசு பல காரியங்களை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணாரோ, அதை செய்யும் போது வருகிற துன்பங்களையும் அவ்வளவாய் அதிகமா முக்கியமா சொல்லி சொல்லி சொன்னாரு. ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனுடைய சித்தம் செய்து ஒரு மனிதன் வாழ்வது என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை போல் இராது. அது எளிமையாய் நடக்காது, அது புரியாது. அது பல கேள்விகள், பல பரியாசங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான காத்திருப்புகள், பலவிதமான தீமைகளின் பாதையாயிருக்கும். இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஏன் வாரம் வாரம் சபைக்கு போலன்னா உங்க இயேசு அடிப்பாரா அப்படின்னு கேட்பாங்க. இதான் பேசிக். என்ன சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் காணிக்கையில போட்டுற, இதெல்லாம் என்ன பேசிக். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன? தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதை. இந்த ஆரம்பத்திலே இல்லை, நீங்க தேவனுக்குள்ளாய் வளர 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 பல காரியங்களை ஆண்டவர் இப்படி நட, இந்த பாதையை தெரிந்து கொள், இது வேண்டாம் அது வேண்டாம் என்று பலவற்றை நமக்கு போதிப்பார். அந்த சித்தப்படி நடப்பது பிராக்டிக்கலா என்ன இருக்கும்? கடினமா இருக்கும். அநேக நேரத்திலே அவைகளிலே எதிர்ப்பு இருக்கும், பரியாசம் இருக்கும். அவைகளினால் நமக்கு பலவிதமான நிந்தைகள் இருக்கும். நல்ல கவனிங்க. இதை யாரால இந்த பாதையில நடக்க முடியும் என்று சொன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட நபர் தேவனோடு அதிகமாய் உறவு கொண்டு நடக்கிறானோ அவனிடத்துல நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் பேச மாட்டார். சிலர, ஒரு ஊருக்குள்ளார 10,000 பேர் இருந்தா அதுல ஒருத்தர்கிட்டயோ 2 பேர்கிட்டயோ போய் இதுதான் என்னோட பிளான், இதை நீ எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்வார். சிலரிடத்திலே தான் ஆண்டவர் போய் இது என்னுடைய திட்டம், இதை நீ செய். ஒரு தேசத்திலே மகா பெரிய கூட்டமாய் ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் போய் மரியாளிடத்திலே போய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். யார்கிட்ட? ஒரு கன்னி பெண்ணிடத்திலே. எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவ பல பாடுகள், பல அவமானம், பல
நிந்தைகள் பல நாள் ஒளிந்து மறைந்து பயந்து என்ன நடக்குமோ, தேவ சித்தம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் இருதயத்திலே துணிக்கும் போது அதை செய்வது மிக பெரிய சேலஞ்ச். அது சாதாரணமா இருக்காது. ஒரு சின்ன பொண்ணு, அவளை பத்தி சொல்றாங்க, ஒரு 14 வயசு இருக்கும் அவளுக்கு. அவ கர்ப்பமாகும் போது ஒரு 14 வயசு பொண்ணுகிட்ட வந்து பரலோகம் தன்னோட டாஸ்க சொல்லுது, இப்படி நடக்க போகுது, அதுக்கு தேவன் உன்னைதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மள யாராவது அதை அக்செப்ட் பண்ணியிருப்போமா? தெரியல. சிலரை, வெகு சிலரை ஆண்டவர் பிக் பண்ணி தேவனுடைய தீர்மானத்தை பூமியில உன்னை கொண்டு செய்ய போகிறேன் என்று கூப்பிடுவார். பட் ஆனால் அது மிக மிக கடினமான பாதையாயிருக்கும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தனிப்பட்ட ஒரு மனிதனால் தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை செய்யவே முடியாது. அதனாலதான் மரியாள் கேட்டா, இது எப்படி நடக்கும்? தேவனுடைய சித்தம் இதுதான் என்று ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னா, அதுல உள்ள ஒரு பிரதானமான கேள்வி என்ன தெரியுமா? இது எப்படி நடக்கும்? தேவன் உன் முழு குடும்பத்தையும் உன்னை கொண்டு ரட்சிக்க போகிறார். கிதியோனே, பெலிஸ்தியரை தேவன் உன்னை கொண்டு விரட்ட போகிறார், உன்னை ரட்சகனா எழுப்ப போகிறார் என்று சொல்லும் போது அவன் சொல்றான், இது எப்படி நடக்கும்? என் வீட்டாரிலே நான் ரொம்ப சிறுமையானவன், ஐ எம் த லீஸ்ட். இது எப்படி நடக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சாத்தியம்? இன்று நமக்குள்ளாய் பல காரியங்களை தீர்க்க தரிசனமாய், ஜபமாய், விசுவாசமாய் நாம் உருவாக்கி கொண்டிருந்தாலும் அதை தாண்டி இதெல்லாம் எப்படி நடக்கும்? உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்குள்ள ஒரு கேள்விலாம் எப்படி நடக்கும்? உனக்கு கண்டிப்பா தேவன் ஒரு பிள்ளை கொடுப்பார் என்று சொன்ன, இதை எப்படி நடக்கும்? நீ கண்டிப்பா இந்த கடன்ல இருந்து வெளியே வருவ அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வர கொஸ்டின், இது எப்படி நடக்கும்? கண்டிப்பா உன் குடும்பம் மாறும், நீ சுகமாகுவ என்று சொன்ன உங்களுக்குள்ள வர கேள்வி, இது எப்படி நடக்கும்? How can it be possible? அதுக்கான பதில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளிடத்திலே தூதன் சொன்னான், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும் போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் சொல்லுங்க? எப்படி ஆகும்? ஆவியினாலே ஆகும். விக்கிரக கோட்டைகள் நிறைந்த இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும் என்று தேவன் என்னோட சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி ஆகும்? ஆவியினால் ஆகும். சொல்லுங்க, ஆவியினாலே ஆகும். பல வருடமாய் சபைக்கு வர மறுக்கிற என் பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்களாய் எழும்புவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இது எப்படி ஆகும்? ஆவியினாலே ஆகும். ஆகும். நீங்க இப்ப உங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. உன் லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு கடினத்தையும் பார்த்து இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? ஆவியினால் ஆகும், நடக்கும். ஆனால் எப்படி நடக்கும்? ஆவியானவரை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பிக்சர் காண்பிக்க விரும்புறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவரை பார்ப்பீங்கன்னா, அவர் பயங்கரமான பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், வெளியரங்கமான மிக வலிமையை வெளிப்படுத்தியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சிம்சோன் என்கிற ஒரு சாதாரண மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள வரும்போது அவன் என்ன ஆவானா, பலன் அடைஞ்சிருவான். அடைஞ்சோடனே ஒரு சாதாரண ஒரு எத்தனை நரியை பிடிப்பாரு? 300 நரியை பிடித்து, யோசிச்சு பாருங்க. ஒரு நரியை, ஒரு நாயை, அந்த தெருவில் இருக்க ஒரு நாயை நம்மளால பிடிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. 300
நரிய பிடிச்சு ஒன்னோட ஒன்று வாளோட வாளை கட்டி அதுல நடுவுல தீய வச்சு பெலிஸ்தியருடைய வயல்களுக்குள்ள ஓட விடுறாரு. மொத்த ஊரை எரிஞ்சு போச்சு. கவனிங்க, இது எப்படி சாத்தியம்? ஒரு தனி மனிதன் அங்க என்ன, அவனை எதிர்த்து பல பேர் வராங்க, ஒரு ஊரே வருது. என்ன பண்றான்? எதுவுமே கிடைக்கல. ஒரு செத்த கழுதையோடைய ஒரு எலும்பு இருக்கு, இந்த ஜா போன், அதை கையில எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றான். எத்தனை பேரா? அப்பனா ஒரு பஞ்சுக்கு ஒரு ஆளு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை துரத்துவது போல 1000 பேரை துரத்துவான். எப்படி? ஆவியானவர் உடைய வலிமை நமக்குள்ளாய் வந்தால். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலும் நமக்குள்ளாய் இருக்கிறார். நமக்குள்ளாய் இருந்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், சீஷர்களை பார்த்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நல்ல கவனிங்க, நீங்கள் பலன் அடைந்து, சொல்லுங்க, நீங்க பலவீனப்பட்டுல பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நல்ல கவனிங்க, இதுல சும்மா ஏதோ படிக்கிறதுக்கான வார்த்தை இல்ல, நல்ல கூர்ந்து கேளுங்க. பரிசுத்த ஆவி ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளாய் இறங்கும் போது அவன் பலனடைந்து தன் ஊரிலும் தன் ஊரை சுற்றியுள்ள மற்ற ஊர்களிலும் தன் ஊரின் தலைநகரங்களிலும் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி மட்டும். எத்தனை பேரை பார்த்து சொன்னாரு? 12 பேரை பார்த்து, இந்த உலகம் ஃபுல்லுக்கும் என்ன கொண்டு போவீங்க அப்படின்னு சொன்னார். 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் முழுவதற்கும் என்னை கொண்டு போவீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். என்றால் இந்த உலகம் முழுவதும் என்னை அறிவதற்கு நீங்களே காரணராயிருப்பீர்கள் என்று சொன்னார். பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, 2 வீலர் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஊருக்குள்ளாய் போனால் அந்த ஊர் முழுவதும் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படித்தான் அவங்க ஊழியம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஊருக்குள்ளாய் கால் வைத்தால் ஊர் முழுவதும் பரம்ப ஆரம்பிக்கும். ஒருத்தன் வந்திருக்கான். யார் அவன்? பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த ஒருவன். பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த ஒருவன். ஏன் எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையா? சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையா? ஏன் என்னால இயேசுவுக்கு சாட்சியா மினிமம் இந்த குடும்ப சர்க்கிள்குள்ள கூட இருக்க முடியல? இயேசுவுக்கு சாட்சியாய் நான் என் சொந்த உறவுகளுக்குள்ளே கூட இருக்க முடியல. மிஞ்சி போனா என் பிள்ளைங்க கூட மாறல. இதான் நம்மளோட அநேகரோட வாழ்க்கையின் நிலை. என் புருஷன் கூட மாறல, என் மனைவி கூட மாறல. இதுதான் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. பரிசுத்த ஆவி, நல்ல கவனிங்களேன். நான் உங்களை குறைலாம் சொல்லலை, என்ன செய்ய போறோன்றதை தான் பேச போறேன். ஒரு மனிதனுக்குள்ளாய் ஆவியின் வல்லமை இறங்கினால், ஆவியின் பலன் இறங்கினால், ஏன் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த ஆவியானவர் யார்? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கும் ஆவியானவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன். இயேசு சொன்னார், இயேசு எப்படிப்பட்டவர்? தன்னுடைய பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக என்ன செய்வாரா? வேண்டுதல் செய்வார். நமக்கு, ஆண்டவரே
இவளை பாருங்க, அன்றையோட பலவீனத்தினால விட்டுறாதீங்க என்று நமக்காக பரிந்து பேசுவார், ஜெபிப்பார். ஆவியானவரை பத்தியும் அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 8:26. ரோமர் 8:26. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிப்பாராம், ஆவியானவரும் நமக்காக ஜெபிப்பாராம். ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்வார். ஆவியானவர் எப்படி தெரியுமா ஜெபிப்பாரு? ஆவியானவர் தன் நமம் இல்லாமல் ஜெபிக்க முடியாதவர். நல்ல கவனிங்க. He needs a vehicle to travel. ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று தேவனுக்கு ஒரு மனிதன் தேவை. ஏன் ஜெபி 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 ஜெபின்னு சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும், ஜெபிக்காத சபை ஒன்று இல்லாம போயிடும், ஏன் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதே சொல்றோம்? சொல்லுங்க ஏன்? ஆவியானவர் மிக மிக பலமானவர், மிகவும் வலிமையானவர். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் எப்பொழுது கிரியை செய்வார்? நம்ம ஜெபிச்சாதான் நம்மளோட ஆவியோட இணைந்து. நல்ல கவனிங்க. அவர் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ரபானா ஷதா ரகதா ரபௌஹதனா பௌரா ஹெதனா ஹலா ரெஹபௌரா ஷிதா ரகதனா பௌரா கபாரா ஹெதனா பா ரெஹபௌனா. நான் பேசுறேன். நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்குள்ளா இருந்து ஆவியானவர் இனி நான் அல்ல அவரே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நான் பேசுனது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. அதனாலதான் ஆவியானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு என்ன ஜெபிக்கணும் உனக்கு தெரியாது, உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியாது, உனக்கு பின்னாடி பிசாசு என்ன குழி பறிச்சிருக்கான்னு உனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன ஆபத்து விடிய போதுன்னு உனக்கு தெரியாது, உன் பிள்ளைகள் என்ன வழியில நடக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ உட்கார்ந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உனக்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் தோற்று போகவே முடியாது. ஆவியானவர் ஒரு யுத்தத்துல இறங்குனா அந்த யுத்தம் தோக்கவே முடியாது. அதனாலதான் உன் பிரச்சனைக்காக நாங்க என்ன சொல்றோம்? ஆவியில நிரம்பி ஜெபி. அது நீ இல்ல. அந்த யுத்தத்தை நீ யார்கிட்ட கொடுத்துட்ட? ஆவியானவர்கிட்ட. ஆவியானவர் ஒரு யுத்தத்தை நடக்க ஆரம்பித்தால் அந்த யுத்தம் தோற்று போகாது. அங்கே வியாதி தொடர முடியாது, அங்க பிரச்சனை நீடிக்காது, அங்கே தோல்வி வர முடியாது, அங்கே படுகுழிகள் பாதாளங்கள் எனக்கு விரோதமாய் குழி பறித்தவனுக்கு சொந்தமாகும். நல்லா கவனிங்க. ஆவியில நிரம்பி ஒவ்வொரு மனிதனும் ஜெபிக்க பழகணும். கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? ஒரு இந்த மந்த்ல கண்டிப்பா ஒரு ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் மீட்டிங் ஒன்று வைக்கணும். ஆவியானவர் உனக்குள்ளார இன்னும் வல்லமையினால் வரங்களினால், ஒருவேளை நீங்க இன்னும் அபிஷேகம் பெறலைன்னா அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தரணும். எல்லாரும் கண்களை மூடி ராக்கபன தொடர போறதுக்கு முன்னாடி ராபானாமோனா சத்தானாமானா ராபானாபா நல்ல அந்நிய பாஷைய வாயை திறக்கணும். ரஹபல சந்தோ ரகபலகத ரபலகத ரகத ரபலகதி ரபலகத ரபலகலபா ரிஹமானா சந்தா ரபா. வேடிக்கை பார்க்க வேண்டாம். ரிஹபலகத ரகத ரபலகத ரப. Take charge. ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நான் போகிற பாதையிலே நீர் முன்பாக போவீராக. ரகபலகத ரபலகத ரபலகத ரபலபல ரிஹதனமனப ரகத ரபல சந்தர பலகத ரபலகத ரபலப ரிபலபன கதோரபல
ஷந்தரா ரிகதரா பலபர சந்தரா பலபனா ரிஹபனா மனமனா ரிகபல மனம ஒரஹதனா பரகதரா பலபர சந்தரா பலபா நிக்கப்பனா. அதனால தீமோத்தேயை பார்த்து பவுல் சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த என்ன செய் இல்லை வல்லமைய மட்டுப்படுத்தாத, அனல் மூட்டி எழுப்பு எழுப்பு. நிறைய பிள்ளைங்க அபிஷேகம் பெற பேசுறது ஆவியானவர் உனக்குள்ளாய் வரும்போது நீ பலன் அடைந்து ரஹபனா ரெஹபோனா ஷாதரா ரெஹபோனா கத்துராகலபோ ஒரு சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல அது பிசாசுக்கு சாவு மணியை போல கேட்கும். முடிஞ்சோ ரகபலா கதரா பலபா ரகதா 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 ரகபலா. என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து நான் ஆவியானவரோடு இணைந்து பேசுகிறேன். ரகதா ரபலா கதரா பலபோ நீ நிற்பதில்லை. ரஹபனா ஷதரபலா. Every challenges I don't fight. நான் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் போராடுகிறதில்லை, நான் ஆவியானவரிடத்திலே அதை கொடுக்கிறேன். I give it. நன்றாய் கவனியுங்கள். இப்போ இந்த ஆவியானவரால எந்த சூழ்நிலைகள் நீங்க இன்னைக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்களேன், எதெல்லாம் உங்களை சேலஞ்ச் பண்ணுது அது அத்தனையும் ஆவியானவர்கிட்ட கொடுக்கும் போது என்ன நடக்கும்? ஜெயமாகும். அது தோற்க முடியாது, மாற்றம் வரும். சரி, இப்போ என்னோட அடுத்த क्वेश्चन, பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் ஆகட்டும் புதிய ஏற்பாட்டில் ஆகட்டும், ஏன் இயேசு கிறிஸ்துவோட லைஃபே காட்டுறேன், அவரை மாதிரி தேவ சித்தம் செய்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்த வேற ஒரு ஆளை பார்க்க முடியுமா? முடியாது. சரி, ஆனால் அவரோட ஃபேமிலிக்குள்ளாரியே அவருடைய சகோதரர்களை குறித்து வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 7:5. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல யாருக்கே நம்பிக்கை இல்லை. அவரோட சொந்த ஃபேமிலியில அவரோட சகோதரர்கள் அவரை என்ன செய்யல, நம்பல. நன்றாய் கவனியுங்கள். ஜெபிக்கிறதினால் சூழ்நிலைமைகள் மாறிவிடுமா? ஜெபிக்கிறதுனால் அத்தனையும் சாத்தியம் ஆயிடுமா? நான் இன்னைக்கு ஏன் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்றேன்னா, நம்ம எல்லாரோட ஃபேமிலியிலையும் பலவிதமான பிரச்சனைகளோடு நாம் நடந்து போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ஆண்டவரை நம்பலை, என் குடும்பத்தில் அநேகர் ஆண்டவரை விரோதிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இப்படி பலவிதமான சூழ்நிலைமைகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்வீங்க. யாரோ ஒருத்தருக்காக உங்க இருதயம் எப்பொழுதும் பாரத்தினாலும் கவலையினாலும் நிரம்பி இருக்கு. இயேசுவா மட்டும் இந்த ஆளு தேடிட்டா போதும், சபைக்கு மட்டும் வந்துட்டா போதும் என்று யாருக்காகவும் நீங்க அங்கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலைமை எப்படி மாறும்? நல்லா கவனிங்க. பைபிள்ல சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. கடைசியா அவரே அவரை பத்தி டெஸ்டிமனி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். உங்களை யாரோட ஆடையாது மாட்டையாது கழுதையாது நான் எடுத்தேனா, உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது நான் ஏதாவது பணம் வாங்கினேனா, வாங்கினதை திரும்ப கொடுக்கலையா, உங்களை யாரையாவது ஏமாத்தினா, என்னை பத்தி ஏதாவது தப்பா உனக்கு தெரியும்னா இப்போ சொல்லு அப்படின்னார். ஊருக்கு முன்னாடி நின்று சொல்றார், எல்லாரும் அமைதி ஐயா, ஒரு தப்பும் உங்களை பத்தி சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி வாழ்ந்த சாமுவேலுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பணத்துக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, நியாயத்தை மாற்றி பேசினாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, தேவனுக்கு பயப்படாத வழியிலே நடந்தாங்க. யார் பிள்ளைங்க? ஆஹா, எப்படி
நோவாவோட குடும்பத்துல அவருடைய 3 பிள்ளைகளும் ஒரு கட்டம் வரைக்கும் அப்பா என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு நடந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல சாபத்தை பெறுகிற அளவுக்கு பிள்ளைங்கல ஒண்ணு மாறி போச்சு. பல குடும்பங்களை இங்க பைபிள் ஃபேமிலிஸ் எடுத்து பாருங்க. இயேசுவோட ஃபேமிலியில இருந்து காமிக்கிறேன். பல குடும்பங்கள்ல மிக மிக நல்ல பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய விஷனை, அவங்களோட தரிசனத்தை கேரி பண்ணல. மோசேயோட பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா யோசுவாவை தான் அடுத்த தலைமைக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மோசேயின் பிள்ளைகள் எங்கே தெரியல. யோசுவாவின் பிள்ளைகள் அடுத்த தலைமைக்கு வரல. ஏன்? இத்தனைக்கும் அவர் நின்று சேலஞ்ச் பண்ணார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னார்தான். ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாயும் சில சறுக்கல்களும் இடரல்களும் பின்னடைவுகளும் இருந்தது. அவங்க அவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவரை பின்பற்றினவங்க தான். ஏன்? இன்று இதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஆவியானுடைய வலிமையான பாத்திரமாய் நான் அதான் ஏற்கனவே இன்னொரு நான் உங்களுக்கு புரியறதுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு 12 பேரை பார்த்து நீ ஆவியானவனால பலன் அடைந்த பிறகு நீ எங்க போறியோ அங்க என்னை கொண்டு போயிருவ, அந்த ஊருக்கு என்னை காண்பித்து விடுவ என்று சொன்னது அப்படியே நடந்துச்சு. நம்ம ஊருக்கு 12 சீஷர்களும் வரல, 12ல ஒருத்தர் தான் வந்தாரு. அந்த ஒருத்தனையும் இவனுங்க இருக்க விடல, அவரையும் கொன்றார்கள். ஆனாலும் அவர் கொண்டு வந்த இயேசுவை எவனாலும் கொல்ல முடியவில்லை. ஏன்? எனக்குள்ளா இருக்கிற அதே ஆவியானவர் தானே. என்னால அப்படி விட்னஸ் பண்ண முடியல. ஆவியானவரை பத்தி நான் திரும்ப சொல்றேன். ஆவியானவர் எந்த இருதயத்தையும் கன்வின்ஸ் பண்றவர், எந்த கடினமான மனதையும் உடைக்கிறவர். ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டா என்ன ஆகும்? வாழ்க்கை மாறும். இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் நம்ம ஊர் இப்படி இருக்கு? ஏன் நம்ம தலைமுறை இப்படி இருக்கு? ஏனென்றால் ஆவியானுடைய தொடுதல் இல்லை. ஆவியானுடைய கிரியைகள் இன்னும் கட்டுக்கடங்காமல் அவிழ்க்கப்படவில்லை. எங்கேயோ ஒரு தடை. இதை எப்படி சரி செய்வது? ஆவியானவரை கட்டுக்கடங்காமல் குடும்பத்திலும் சபையிலும் ஊரிலும் செயல்பட விடுவது எப்படி? ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்த ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவர் ஒரு இடத்துல போய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு முறை அவர் பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஜோம் பண்ணிட்டு பேசாம உட்கார்ந்துருந்தாராம். அந்த கூபையில உட்கார்ந்துருந்த அவரோட பிரயாணித்த ஒருத்த ஆரம்பிச்சானா, திடீர்னு இயேசுவே நான் ஒரு பாவி. அவன் அதை ஆரம்பிச்சோன்னு அப்படியே ஒவ்வொருத்தனுக்குள்ள ஆவியானுடைய கிரியை பரவினதினாலே அந்த ட்ரெயின்ல உருண்டு வந்த அத்தனை பேரும் அலறானா, நான் ஒரு பாவி, forgive me. அவரு பிரசங்கம் பண்ணல, அவர் இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லல. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீ 1000 நாள் உட்கார்ந்து பேசி மாறாதது. ஆவியானவர் செயல்பட்டா நீ பேசாமையே ஆரம்பமாகும். உன் பிள்ளைக்கு உட்காந்து இது தப்புமா இதை செய்யுமா என்ன நீ மணிக்கணக்கா சொல்லி அடிச்சு உதைச்சு சொல்லியும் மாறாதவைகள் தானா நடக்க ஆரம்பிக்கும். எப்போ? ஒரு ஆவியானோட வல்லமையான வெப்பனா, ஒரு கருவியாய், ஒரு ஆயுதமாய் நான் மாறுவது எப்படி? திரும்ப சொல்றேன். முதல் விஷயம் ஜெபம். எந்த மனுஷனால மணிக்கணக்கா ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியலையோ அவனால ஆவியானோட ஒரு பாத்திரமா மாற முடியாது. இந்த வார இடை கூட்டத்திலும் அதை தான் கேட்டோம். ஜெபம்.
முதல்ல எனக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே 2 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நேரம் போறதே தெரியல. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, ஒரு நாளெல்லாம், என் நேரமெல்லாம், என்னுடைய பொழுதெல்லாம், என் இரவெல்லாம். அதனால்தான் பைபிள் சிம்பிளா சொல்லிருச்சு, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே. ஒரு நாளைக்கு எத்தனையா பிரிக்கலாம்? 3 பிரிக்கலாம். 3 நேரமும் ஜெபம் பண்றான்ட்டார். நன்றாய் கவனியுங்கள். அப்புறம் கூடவே சொல்லுங்க, ராசாமங்களில் ஆலயத்திலே நிற்கிற ஊழியக்காரரே. அப்படின்னா எப்பதாங்க தூங்குறது? கொஞ்சம் கொஞ்சம் தூங்குங்க. மற்ற நேரமெல்லாம் ஆவியில நிரம்பி நெல்லுங்க. அப்படி ஜெபிக்க ஏன் என்னால முடியல? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நான் கூட விரும்புகிறேன் அப்படி ஜெபிக்க. ஆனால் என்னால் அப்படி ஜெபிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. என்று ஒரு மனிதன் ஆவியானவரோட இணைந்து கொள்கிறானா, திரும்ப ஃபர்ஸ்ட்டுக்கு போறேன், அவன் ஆவியானவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? புறாவை போன்றவர். அவர் உங்களுக்குள்ளார எப்படி இருக்கிறாரா? மென்மையானவர். He so sensitive. அவரை வருத்தப்படுத்தாத. உனக்கு விருப்பமானதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இருப்பனா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார், குவைட் ஆயிடுவார். நீ மட்டும் அது போவே போவார், ட்ரெயின் மூவே ஆகாது. ஆவியானவரோட இணைக்கப்பட்டிருக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் சொன்னேன், அது சாதாரணமா நடக்காது. உன் மாம்சத்தை சாக கொடுக்கணும், உன் ஆசை விருப்பங்களை சாக கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதை நான் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இது விருப்பம், ஆனால் உமக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுடுறேன். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? முடியாது, ரொம்ப கஷ்டம். சில நேரம் ஆவியானவர் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா ரொம்ப சிரமம் மாதிரி இருக்கும். ஆனால் அது சிரமம் இல்லை, அதில் பெரிய வல்லமை வெளிப்படும். இந்த மாம்சம் என்ன செய்யும்? உன்னோட விருப்பங்கள் முதல்ல என்ன செய்யும்? சாகணும். ஆவியானவரோட ஒரு மனிதன் இணைந்து ஜெபிக்கணும்னா உன்னுடைய மாம்சம் சாகணும், உன்னுடைய முடிவுகள் சாகணும். அவர் சொல்றதை மாத்திரம் செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிது ஒரு நாள்ல நடக்காது, வருஷங்கள் ஆகும். ரெண்டாவது, அது ஒரு பார்ட் இருக்கு, அதை பல முறை பேசியிருக்கோம். எத்தனை பேர் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியல. ரெண்டாவது மிக முக்கியமானது, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் செயல்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல ஆவியானோட முழுமையான செயல்பாடு எப்ப தெரியுமா இருந்தது? நன்றாய் கவனியுங்கள். அவர் முதல் அற்புதம் செய்த போது இல்லை, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த நேரத்தில் இல்ல. அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த போது ஆவியானவர் அந்த ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன்ல இறங்கினாரா? இல்லை. தண்ணீரின் மேல் நடந்த போதா? இல்லை. அவர் மலையிலே மறுரூபமான போது ஐயோ அப்படின்னு பயந்து ஒளிந்து கொண்டாங்க, அப்பையா? இல்லை. எப்ப தெரியுமா? கம்ப்ளீட் என்டையரா ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆளுகை எடுத்தது எப்ப தெரியுமா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, the third day, 3ஆம் நாளிலே அவர் கல்லறைக்குள்ளாய் ஒரு சேலையிலே முழுவதும் சுற்றி வைக்கப்பட்டிருந்த போது, சரீரம் பிணமாகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்த பிறகு, உருவழிய ஆரம்பித்த பிறகு, ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடே எழுப்பினார். இன்று ஏன் ஆவியானுடைய வல்லமையான பாத்திரமாய் நானும் நீங்களும் மாறவில்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னும் சாகல. செத்துட்டோம் நினைச்சு அடக்கம் பண்ண பிறகும் இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். The way we react,
எப்படி துன்பங்களிலே, பிரச்சனைகளிலே, கஷ்டங்களிலே, சண்டைகளிலே, உபத்திரவங்களிலே நானும் நீங்களும் ரியாக்ட் பண்றோமோ, அதுக்கு எப்படி எதிர்வினையான செயல்களை ஆற்றுகிறோமோ அதை பொறுத்துத்தான் எனக்குள்ளாயும் உனக்குள்ளாயும் இன்னும் சாவாமை இருந்து கொண்டே இருக்கிறது. when you die, அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் சாவு நடக்கவில்லை. சாவு சொல்லுங்க, சாவு நடக்கணும். ஆவியானுடைய முழு பாத்திரமா மாறுறதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன நடக்கணும்? என்ன சாவு நடக்கணும் சொல்லுங்க? எப்படி நடக்கணும்? நன்றாக கவனி. இந்த ஆவியானவர்கிட்ட பத்தி நான் சொன்னேன், அவரால் முடிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. இப்ப சிம்பிளா சொல்றேன் கவனி. நீ வாடா, கம், சீக்கிரம் சீக்கிரம், இப்போ சீக்கிரம் மேலே வா. ஒரே மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பல முறை சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த பாஸ்டர் அன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன, நான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். நான் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னத்துக்கு ஜனங்க வந்து வெரி நைஸ் வெரி நைஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மாவை மிஷினில் போட்டு அரைக்கும் போது அரைக்க 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 அது என்னாவது நைஸாயிடும். அதை தான் இந்த ஜனங்க வெரி நைஸ் வெரி அரைச்சமாவே சில நேரம் அரைக்கிறோம். அதனால தான் நீங்கள் வெரி நைஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் மாறல ஒன்றும். கவனிங்க, திரும்பி ஒரே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட். இப்போ இவக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். இவன் நல்ல பிள்ளை, பேசிக்கான இவன் ரொம்ப கெட்ட பிள்ளை. நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக சொல்கிறேன். ரொம்ப மோசமான பிள்ளை, ரொம்ப மோசமான, அடங்காத, வீட்டுக்கு அடங்காத, சபைக்கு அடங்காத, சபைக்கே வரமாட்டான், அப்படியே ஒரு பிள்ளை. இவளுடைய மாற்றத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போதான் எனக்கு ஒரு நியூஸ் வருது. உன் பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரலடா, ஆனால் வேற ஏதாவது ஒன்று சொல்கிறேன். பூமிகாவா, தேசிகா, சரி பூமிகான்னு நான் வச்சுக்கிறேன். ரைட், பூமிகா வந்து புரியறதுக்காக சொல்கிறேங்க. நீங்கள் பூமிகா கஞ்சா அடிக்கிறா. என்ன வருது நியூஸ்? பூமிகா கஞ்சா எடுக்கிறா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, பூமிகாவை மாத்துறது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. பூமிகாவை நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுவது எனக்கு ஒரு பெரிய கடினம் இல்லை. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஊசியை போட்டுக்கிறா உடம்புல, ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை போட்டுக்கிறா. இதெல்லாம் என் காதுல ஒண்ணு ஒண்ணா கேக்குது. நான் வருஷ கணக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன் அல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. வருஷ கணக்கா ஜெபம் பண்ண பிறகு நான் கேட்கிற காரியம் என்ன? ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 முறை ட்ரக்ஸ் உடம்புல ஏத்துறா. அப்ப என் ஜெபம் எங்க? ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு அது ஒரு விஷயமே இல்லை. என்னால மாற்ற முடியும், என்னால வளர்த்த முடியும், என்னால தலைகீழ மாற்ற முடியும், என்னால ஊழியன் ஆக்க முடியும், என்னால சாட்சி ஆக்க முடியும். இவளை கொண்டு இப்படி கட்டப்பட்ட அநேகரை என்னால விடுவிக்க முடியும். இது ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. இப்போ ஆவியானவருடைய அந்த கிரியைய இவன் லைஃப்ல நான் பார்க்கறதுக்கு விரும்புறேன். நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் சாகணும். எப்படி சாகணும்? இவ கஞ்சா அடிக்கிற நியூஸ் வந்தோடனே, சிஸ்டர் பூமிகாக்கா ஜோமன்மோ கஞ்சா அடிக்கிறா. ஆவியானவருக்கு இடம் இல்லை. நல்லா சொல்றேன், இந்த ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒரு வல்லமையான வழி என்ன தெரியுமா? Keep your mouth, your emotions, your feelings shut. அதை பற்றி பேசாத. உன் உணர்வுகளை, உன் பயத்தை, உன் யோசனைகளை, நீ பார்த்தத, நீ கேட்டத என்ன செய்ய? ஒரு ஷட்டரை போட்டு மூடி புட்டு போடு. ஒருவருக்கும் காண்பிக்காத. அதுதான் சாகிறது. மூடு. அதை ஆவியானவரத்துல மாத்திரம் கொண்டு போய் ரஹபாலா சதா ரஹபாலா ரஹபானா காதா ரஹபாலாபா
ரீகாப. நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமா போடா, ஏன் தெரியுமா இன்னைக்கு ஆவியானுடைய கிரியை நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டில், நம்ம தேசத்துல நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், நம்மளோட விசுவாசிக்கு நம்ம பிள்ளைங்க எட்டி வரல. நான் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதை தான் பேசினேன். ஏன் தெரியுமா வரல? நம்ம ஜெபிக்காதனால இல்ல, நம்ம பரிசுத்தமா இல்லாதனால இல்ல, நம்ம ஆண்டவருக்கு பயப்படாதனால இல்ல, நம்ம மனம் போல திரியறனால இல்ல. நல்ல பக்தியான பல குடும்பங்களிலே பிள்ளைகள் இன்னும் தேவனை நேசிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? எந்த குடும்பத்துல பிசாசு ஒரு பிள்ளைக்குள்ளாய் தன் பெற்றோருக்கான ரெஸ்பெக்ட குறைக்கிறானோ, இதுதான் பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்க அப்பா அம்மா இப்படித்தான். ஒரு தாய் மேலேயோ ஒரு தகப்பன் மேலேயோ பிள்ளைகளுக்கு மதிப்பு குறையும் போது, ஒரு மனைவி மேல புருஷனுக்கு மதிப்பு இல்லைன்னா, ஒரு புருஷன் மேல மனைவிக்கு மதிப்பு இல்லைன்னா, அந்த நபருக்குள்ளாய் பிசாசு என்ன செய்வா? ஒரு ஆன்டி ஸ்பிரிட்டோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. நீ என்ன சொன்னாலும் உன் பிள்ளை நீ ஒரு முட்டாள் நினைக்கும். உன்னுடைய விசுவாசத்தை, உன்னோட விஷனை, உன் தரிசனத்தை, உன்னுடைய ஆவலை, உன் ஜெபத்தை அது என்ன செய்யாது? பின்பற்றாது. நீ சொல்ற வழியில நடக்காது. ஏன்னா எங்கேயோ உன் மேல உன் பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு? ஒரு அவமரியாதை வந்துருச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? இந்த அவமரியாதை சரியாயிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஆவியானுடைய கிரியை கட்டுவிழ்க்கப்பட ஆரம்பிக்கும். எப்படி சரியாகிறது? அவன் தான் மாறணும், இல்ல நீ தான் மாறணும். திரும்ப சொல்றேன், எப்படி நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? அதேதான். உனக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி, உனக்குள்ளார பல விதமான எதிர்மறையான, துக்கமான, கவலையான, ஐயோ அவங்க தப்பா போறாங்க, இவங்க சரியா நடக்கல என்று பல விதமான ஆன்டி தாட்ஸ் இருக்கு. சாம்பேல் உட்கார்ந்து சவுல் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, நாளெல்லாம் வருஷ கணக்கா அழுதுட்டு இருக்கிறாரு, ஆண்டவரே திட்டுற வரைக்கும். என்னைக்கு உனக்குள்ளார அந்த நெகட்டிவிட்டி, அந்த டிப்ரெஷன், அந்த விதமான குறை சொல்லுகிற ஆவி தங்கி இருக்கிறதோ, அந்த ஆவி உன் பிள்ளைக்கு உன்னுடைய குறையை காண்பிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்றோம், குறை பேசாத, பின்னாடி பேசாத, தூஷிக்காத, யாரை பத்தி தவறா நினைக்காத, ஒருத்தரோட விழுகையை பார்த்து சிரிக்காத, இதெல்லாம் உருப்படாதுன்னு சொல்லாத. ஏன்? ஆவியானவரால எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். நீ சரியாய் பேசி சரியா யோசிக்க போராடு. யாரையும் அவதூறா பார்க்காத. யாரோட குறையும் நேத்து ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரோட குறைய பேசணும், எத்தனை பேருடைய நெகட்டிவிட்டியை யோசிச்சோம், எத்தனை பேர் உங்களை பத்தியோ இல்லை எதை பத்தியோ சொன்ன தவறுகளை நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓ இவர் அப்படித்தான், இவர் அப்படித்தான், அந்த பொம்பளை இப்படித்தான், இப்படி பேசிட்டு இருக்கோம்ல. யூ கேன் நெவர் பிகம் a weapon of the Holy Spirit. செத்தா ஒளிய முழுசா சாகிறதுனா எப்படி? சிலருக்கு வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், செத்துருப்பேன்பா அப்படின்ன மாதிரி, அது சாவுக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டு திரும்பி ஜீவன் வந்துடும். அப்படி இல்லை, செத்து 3 நாள், டை and stay for 3 days, நாற்றம் எடுக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா? உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டா, அது தப்பான விஷயமா இருந்தா, அது எதிர்மறையான விஷயமா இருந்தா, அதுக்கு ரியாக்ஷனே இருக்க. ஒரு பணத்தை இங்கே போட்டோம், ஒரு பணத்தை போட்டோம், நீங்கள் என்ன பேசினாலும் அது எந்திரிச்சு திரும்பி ஏதாவது பதில் சொல்லுமா? இல்லை யார்கிட்டயா சொல்லுமா? சொல்லுமா? ஏதா பேசுமா? எதுவுமே பேசாது. அமைதலா இருக்க நீ உன்னை பழக்குவி. க்ளோஸ். நிறைய பெண்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா? நல்லா ஜெபிப்பாங்க, ஆனா ஆள் கிடைச்சா உட்காந்து என்ன செய்வாங்க? என் வீட்டுக்காரர் அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அது இப்படி, இது அப்படி. நீ இதை பேசுற வரைக்கும் உன் வாழ்க்கை மாறாது, உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நான் யோசேப்பை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன். தேவனுடைய வார்த்தை அவனை புடமிடும் வரைக்கும் அவன் கால்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள்கிட்ட கூட குறை பேசுறதுக்கு சான்ஸே இல்லை.
கொஞ்சம் ஒரு ஆள் பழகிட்டா அங்கிருந்து ஆண்டவர் கிளப்பு, இவனை இங்க இருந்து கிளப்பு. அடுத்தவர் எங்கேயுமே பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்கல. ஏன்? அவன் பேசுறதை, குறை சொல்லுவதை, குற்றப்படுத்துவதை நிறுத்தும் வரைக்கும் அவன் கால்கள் விலங்கிடப்பட்டிருந்தது. அதை நிறுத்தின உடனே சிங்காசனம் ஆயத்தமாயிருந்தது. உனக்கு சிங்காசனம் வேணுமா? உனக்கு சிங்காசனம் வேணுமா? உனக்கு ஆளுக வேணுமா? நீ போற வழியில உன் குடும்பம் வரணுமா? உன்னுடைய விசுவாசத்தை உன் உறவுகள் ஏற்றுக்கொள்ளணுமா? உன் வாழ்க்கையினால் அநேகரோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுமா? இந்த தேசத்துக்கு நீயும் உன் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் பிள்ளைகளுமோ என்றால், ஏசாயா சொன்னார், ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி, அவர் வைஃபை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, தீர்க்கதரிசியானவள் சொன்னாரா? பிள்ளைகளை பத்தி என்ன சொன்னாரு? நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களும் அற்புதங்களும். எப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு போறாரு, தரிசனத்துல தேவ பிரசன்னத்துல நடுங்க ஆரம்பிச்சு, ஐயோ நான் மோசமா பேசுறமே, அசுத்த உதடு உள்ளவன் என்று சொன்ன போது ஒரு சேராபீன் வந்து ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து அவன் நாக்கை தொட்டு சுத்தமாக்கின போது அவன் குடும்பம் மாறினது. உன் வாயில சுத்தம் வரட்டும், உன் வாயை தேவன் அடைக்கட்டும். உன் வாயின் குறை பேசுதல். அநேகருக்கு ஃப்ரெண்ட்ஸு, நீ வீட்டிலேருந்து வெளியே போனோன்னே, என்ன உங்கள் மாமியார் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? ஸ்டார்ட் மியூசிக்க வேணாம், வாயை சுத்தமான கணவனை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, உறவுகளை குறித்து, உன்னோட விசுவாசத்துக்கு விரோதமாய் பிசாசு சொல்லுகிற காரியங்களை பேசுவதற்கு உன் வாய்க்கு ஜிப்பு போடு. நடந்ததை தானே சொன்னேன் அப்படின்னாலும் எதுவுமே நடக்காது. ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ மூடிட்டனா அவர் ஓப்பன் பண்ணுவார். எஸ்தர்ட்ட ஒரே நியூஸ் தான், முடிக்க போகிறேன். மொர்தெகாய் சொன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமான் பெரிய திட்டம் போட்டிருக்கிறான், ஆமா அத்தனை பேரையும் கொல்ல போறான். தேவ சமூகத்துக்கு போனா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. தேவ சமூகத்துல போய் 3 நாள் உட்கார்ந்து ஜெபித்த பிறகு, ஐயோ இந்த ஆமானே என்ன பண்ண போறோமோ, எனக்கு பயமா இருக்கே, இவன் இன்னும் அத மாதிரி ஒரு தூக்கு மரம் செஞ்சிருக்கிறானா, அப்படி என்ன பேசுனா அப்படின்னு நியூஸை கலெக்ட் பண்ணிட்டுலாம் அங்க பின்னாடி அவன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான், குழி பறிச்சுட்டே இருக்கிறான். இவளோ என்ன பண்ணா, குவாய்ட்ட காதுல என்ன நியூஸ் வந்தாலும் சொல்லுங்க, நேரா ராஜா சமூகத்துக்கு போறா. இப்போ ஆவியானவர் வேலையை ஆரம்பிக்கிறார். ராஜா கேட்கிறார், ராணி 30 நாளா அவளை என்னன்னு கூட நினைக்காத ஒரு ராஜா, இருக்காளா இல்லையான்னு கூட தேடாத ராஜா, மோசமான ராஜா. பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளையோட வாழ்ந்தவன் மோசமானவன். அவனுக்கு இவ ஒருத்தி இல்ல, பல பெண்கள் இருந்தார்கள். அவனுக்கு இவளை அப்படி நேசிக்கணும், இவளுக்கு சொல்றதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. ஆவியானவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். யார? இவ வாயை மூடினப்போ ஆவியானவர் ராஜாவுடைய இருதயத்துல பேசுகிற, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் தரேன். என்ன நடந்தது சொல்றா, இவன் தான் எங்களை கொல்ல, இவனா ஏன் உங்களை கொல்ல பாக்குறான். நீங்க அந்த ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப் நார்மலா இருக்கும். எவனை கொல்லுங்கடா, ஏன் பொண்டாட்டி இது வரைக்கும் எங்கடா போன. ஆவியானவர் வேலை செஞ்சா வாழ்க்கையை மாற்றி காரியங்களை தலைகீழாக்குவார், உனக்காக பேசுவார். சொல்லுங்க, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, he is an advocate. அட்வொகேட் என்றால் என்னால் பேச முடியாததை நான் பேச